ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத்தே. ஆதித்யாய சோமாராய அங்காரகாய புதாய குருதேவாய சுக்ராய சனீஸ்வராய ராகுகேதுவே நமோ நமோஸ்துதே. வணக்கம். இன்று இப்போ பார்க்க போகிறது நம்ம அருமையான ராசி, அன்பான ராசியும் கூட. கெட்டிக்காரத்தனமும் அளவற்ற அன்பும் கொண்ட நம்ம மேசராசி நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம ராசி ஆதிக்கத்தில் நம்மளை மிஞ்ச ஆள் இல்லைன்ற அளவுக்கு திறமை, யோசனைகள், கச்சிதமாக கணக்கிடுதல், செலவினத்தை எப்படி கொண்டு போகிறது, மனதில் நினைச்ச காரியம் சாதிக்க என்ன வழியில் போனால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்து யோசித்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து வைக்கிற உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்குங்க. இத்தனை மாதங்கள், அதாவது ஒரு வருட காலம் குரு நம்ம மேச ராசியில் உட்காந்து குழப்புன்னு குழப்பி உடல் ரீதியாக இருக்கக்கூடியதை வைத்தியத்தில் செலவினத்தை செஞ்சு மனதளவில் இருக்கக்கூடிய அன்பு கொடுக்கக்கூடியவர்களையும் மனசை மாற்றி பகை ஏற்படுத்தி சந்தோஷங்கிறது எங்கே கிடைக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வருட காலம் இருந்திருக்கணும். அப்படி இருந்தாலும் அதிலையும் சில மகிழ்ச்சியை தேடி பிடிச்சி அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி ஒரு ப்ராப்ளம் இன்னும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நல்லா இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு குரு ராசிலையும் உட்காந்துருந்தார், ராகுகேதுவும் ராசியில் உட்காந்துருந்தார். அதனால் ராகுகேதுவும் உட்காந்து நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு குருவும் கஷ்டப்படுத்தும் போது தாங்கக்கூடிய வலிமை நம்மளுக்கு குறைவு. ரொம்ப சிக்கல்களெல்லாம் இருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய இப்போ நம்ம மேசராசி நண்பர்கள் அனைவருக்குமே இன்னும் நீங்கள் மேலும் இந்த ஆண்டு வெற்றியை காணக்கூடிய ஆண்டாக அமையாது. குரு வாக்குஸ்தானத்தில் உட்கார்றாரு. நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்காரும்போது பிரிந்தவர்கள், கணவன் மனைவி மன கசப்போட பிரிந்தவர்கள் சேரலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கவலைப்பட தேவையே இல்லைங்க. இந்த ஆண்டு ஒன்று சேரக்கூடிய, ஒத்துமையாக வாழக்கூடிய நேரம் இது. அதே போல் நம்ம ராசிக்கு நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரம். அந்த அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் போது நம்மளுக்கு கேது திசை வரும். கேது திசை அடுத்து சுக்கிர திசை நடப்பவர்களுக்கு 20 ஆண்டு அந்த சுக்கிர திசை நடந்தால் ரொம்ப முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய திசையாக அமையும். ஏன்னா நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்து, அதாவது சுக்கிரன் வீடுன்னு சொல்கிறது ரிஷபராசியை, அந்த சுக்கிரன் வீட்டில் குரு உட்காரும்போது அசுர குரு தேவகுரு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வலிமை ஜாஸ்தி. அப்போ சுக்கிர திசை நடப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும்.
அதே போல் தன்னம்பிக்கை, முன்னேற்றம் எல்லாம் வந்து நடக்கும். அதில் வந்து நம்ம முன்னாடியே ஆதாயம் கந்தாயம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம், நட்சத்திர கந்தாயமும் படிச்சிருக்கோம். அதில் நம்ம ராசிக்குன்னு பார்க்கும்போது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 4, அதாவது சித்திரை முதல் ஆடி வரை வந்து 4ல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த 4 மாதம் நம்மளுக்கு வந்து வெற்றியை காணக்கூடியது, அந்த முன்னேற்றம் தரக்கூடியது. அடுத்து வரக்கூடிய 8 மாதம் வந்து சுமாராக இருக்கும், உடல் உபாதை கொடுக்கும், சின்ன சின்ன நலுக்கும். என்னம்மா இது, முன்னாடியே நான் உடல் உபாதை அனுபவிச்சிட்டேன், திரும்பவுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த திரும்ப நம்மளுக்கு இந்த நட்சத்திர கந்தாயம் 0வில் இருக்கிறதுனால அந்த பயத்தினாலேயே நம்மளுக்கு உடல் உபாதை கெடுக்கும். அந்த பயம் அப்படிங்கிறது இருக்காமல் தைரியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சுப விரயமாக மாற்றணும். தெய்வ வழிபாடு மூலிமா நம்ம மாற்றுறது தான் கெட்டிக்காரத்தனம். அந்த கெட்டிக்காரத்தனம் தெய்வ வழிபாட்டு மூலிமா வரும்போது நம்ம கஷ்டத்தையும் வந்து அதையே உடல் தெம்பு கொடுத்து வைத்தியத்திலிருந்து விடுதலை ஆகிடுவீங்க. மற்றொன்று, குழந்தை வாய்ப்பு வரம் கேட்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக குழந்தை வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கும். அதே போல் பரணி நட்சத்திரம் கொண்ட உங்களுக்கு இப்போ பிறக்கும்போது சுக்கிர தசையிலிருந்து அடுத்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைன்னு அடுத்தடுத்து வரும். அதில் நம்ம கிரகத்துக்கு எது நல்ல ஒரு அமைப்பில் உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது இந்த ஆண்டு நம்மளுக்கு நட்சத்திர கந்தாயத்திலேயே வந்து முதல்ல வந்து 7ல் உட்கார்றாரு, அடுத்தது 1, அடுத்தது 3ன்னு. அப்போ அந்த நட்சத்திர கந்தாயத்திலேயே நம்மளுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு அப்படிங்கிறது கொடுக்குது. அந்த செல்வாக்கில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களோட திறமையை பொறுத்து அவங்கவுங்க தொழில் என்ன அவங்களுக்கு வருமோ அந்த தொழிலை ஆரம்பித்து வெற்றியை காணுங்க. ஏன்னா நம்மளுக்கு யோகம் இருக்குது, நம்ம எந்த தொழிலில் போட்டாலுமே நம்ம லாபம் எடுத்துடுவோம் அப்படின்னு கண்டிப்பாக யோசிக்காதீங்க. அதில் நம்ம கொஞ்சம் மாட்டிக்குவோம். அதே போல் கூட்டு, அதாவது பார்ட்னராக சேர்ந்து நம்ம தொழில் தொடங்கலாம், நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ராசிக்கு பார்ட்னர் அப்படிங்கிறது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோசியரை கொஞ்சம் அணுகி அவங்கக்கிட்ட கேட்டுக்குங்க. ஏன்னா பார்ட்னரான்றது நம்ம ஜாதகத்தில் கட்டத்தில் அந்த பார்ட்னர் அப்படிங்கிற நண்பர்கள் உறவு அப்படின்னு நல்லா இருக்கணும். அந்த நல்லா இல்லைன்னா அதே நம்மளுக்கு வந்து எதிர்த்துக்கும். ஏன்னா நீங்கள் அன்பு கொடுக்கக்கூடிய ஆள், அந்த அன்பில் வந்து ஏமாந்து போகக்கூடாது இல்லையா. அன்புங்கிறது பாசம் எல்லாமே இருந்தாலுமே தொழிலில் வரக்கூடாது. தொழிலில் வந்து நல்லா இருக்கிற கிரகம் தொழிலில் இருந்தால் தான் நட்பாக அது நஷ்டம் இல்லாமல் நம்மளுக்கு ரன் ஆகும். அந்த நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் போது நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதை மட்டும் இல்லாமல் நண்பர்களை அப்போ அன்பாக இருந்த நம்மளை ஏமாற்றிட்டாங்கங்கிற வேதனையும் நம்மளுக்கு கொடுத்துடும். அதனால் உஷாராக இருக்கணும். அதே போல் அடுத்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் நம்மளுக்கு நல்லா செல்வம் செழிப்போடு இருக்கும் அப்படிங்கிறது அந்த நட்சத்திர கந்தாயம் முன்ன சொன்ன மாதிரி 2, 2, 1 3 விதமாக இருக்குது. ஆனால் நல்லா நம்மளுக்கு ஜீரோவில் இல்லைங்கிறதுனால இந்த கிருத்திகை நட்சத்திரம் கொண்ட நீங்கள் வந்து தைரியமாக ஒரு தொழில் தொடங்கவோ புதிதாக தொடங்கவோ தாராளமாக செய்யலாம். அந்த தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 10 முறை யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணி தெளிவாயிட்டீங்கன்னா டக்குன்னு வச்சிடுங்க. அப்புறம் திரும்ப பின்வாங்காதீங்க. அடடா நம்ம வந்து அவசரப்படுவோமா அப்படின்னு பின்வாங்காதீங்க. கண்டிப்பாக அந்த யோசனையே உங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல பலன் அனுபவிப்பீங்க. உத்தியோக ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது மேன்மை தரக்கூடிய யோகமாக அமையும். நம்ம 3 நட்சத்திரமுமே இந்த ஆண்டு
சிறப்பாக நல்ல ஐடியாவில் இருந்தால் முன்னேற்றம் அடைவீங்க. புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவங்க நான் சொன்ன மாதிரி தான் ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சுட்டு செயல்பாடு பண்ணுங்க. இந்த நட்சத்திரம் வயதுக்கு தகுந்த மாதிரி திசா புத்திகள் மாறும். அந்த திசா புத்திகளும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஏன்னா நம்ம ராசிக்கு இப்போ நல்ல பலன் ஓஹோன்ட்டு இருக்குது. நம்ம ஜாதக ரீதியாக ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோதிடரை அணுகி அந்த குறைபாடு ஏதோ இருந்தால் அந்த வழிபாடும் நீங்கள் தீர்த்துக்கிட்டிங்கன்னா அது நம்மளுக்கு சாதகமாக அமையும். அது பிரகாரம் போனோம்னா வெற்றியை கண்டு இந்த ஆண்டு நீங்கள் சிறப்பாக நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்திலேயே இருக்கக்கூடியதாக இருக்கும். கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிறவங்க இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகும். அதில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கோங்கம்மா, விடுதலையே ஆக மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகும். அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியது மேன்மை பதவி உயர்வு ஆவீங்க. இன்னொன்று, அந்த தொழில் அரசு தொழில் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ நம்மளுக்கு சாதகமான வெற்றி கண்டு அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடியதாக அமையும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் யோசித்து செய்கிறதும், வார்த்தை விடாமல் 2ஆம் இடம் குரு உட்காந்து பகை பெற்றிருந்தாலுமே உங்களுக்கு சாதகமாக அமையதால் நன்மை ஏற்படும். ராகு கேதுன்னு சொன்னால், அதாவது ராசிக்கு நம்மளுக்கு 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல சத்ருஸ்தானத்தில் கேதுவும் இருக்குது. சத்ருஸ்தானம்னா எதிரி. அந்த எதிரிகள் அப்படின்னு வரக்கூடியது உங்களுக்கு கண்திஷ்டி, ஓமல் இதெல்லாம் வரும். அதையெல்லாம் யோசித்து பார்த்து உஷாராக இருக்கணும். அதே போல் ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயம் ஆகுது. அப்போ ராகுனால நம்மளுக்கு பாதிப்பு இல்லை. விரயம்னா நம்மளுக்கு கெட்டது நீங்கும். ராகு 12ல் இருக்கும்போது கெட்டது நீங்கும், நல்லது நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு நல்ல இடத்துல அவங்க இருந்து கஷ்டம் கொடுக்கலையே, விரயத்தில் தான் இருக்கார். அப்போ அந்த விரய செலவுங்கிறது சுப செலவாகவே மாறும். சனி ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால இரும்பு தொழில் செய்கிறவங்க நல்ல முன்னேற்றம், இரும்பு நாள் உத்தியோக அமைப்பு உயர்வை காணும் இந்த ஆண்டு. மீனாக வணங்க வேண்டிய தெய்வம், நம்மளுக்கு அருள் தரக்கூடிய இந்த ஆண்டு சிறப்பாக அந்த குரு நம்மளுக்கு பயிற்சியாகி நல்லது கொடுக்கக்கூடிய நேரமாக அமையக்கூடியது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்கி வந்தால் நம்மளுக்கு சிறப்பாக இருக்குங்க. கற்பக விநாயகரை வணங்கி அருகம்புல் மாலை போட்டு 9 நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள். நம்ம குடும்பத்துக்கு அர்ச்சனை செய்தால்தான் நம்ம கெட்டதுகள் நீங்கி, இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் நீங்கி நல்லது நடக்கும். பிள்ளையார்பட்டி சென்று வணங்கி வந்தாலே நம்மளுக்கு யோகங்கள் தரும். அருகில் உள்ள விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி அப்போ அருகம்புல் மாலை போடுங்க. எருக்கம்பூ மாலை நம்மளுக்கு எது கிடைக்குதோ வாங்கி போடுங்க. அருகம்புல் கிடைச்சாலும் சரி, எருக்கம்பூ கிடைச்சாலும் சரி, மாலையாக போட்டு அவள் வைத்து வழிபாடு பண்ணுங்க, நல்லதே நடக்கும். அந்த தெய்வ அனுகிரகங்கள் பெற்று இந்த ஆண்டு சிறப்பாக மேல்நோக்கி போகக்கூடிய ஆண்டாக அமையும். நல்லதே நடக்கும், நன்மை பெருகும்.